அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாய் 19% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 2% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 957 ரூபாய் 4%, இந்தியாவுக்கு 274 ரூபாய் 57% உள்ளது. ஆனாலும் கூகுள் ரேட்டையும் விட இந்த நாட்களில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள் அதிகமான ரேட் கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்த நாட்களில் இலங்கைக்கு 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 973 ரூபாய் 13% வழங்குறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 274 ரூபாய் 28% வழங்குறாங்க. அதே போல் இலங்கையை பொறுத்த வரையில் 968 ரூபாயிலிருந்து 965 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. 100 தினார் அல்லது 150 தினாருக்கும் உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதற்கு மேலே இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா சஜில் எக்ஸ்சேஞ்ச் ஹவாலி பிரான்ச் 97 23 54 62 என்ற இலக்கத்துக்கு அடித்து மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி இப்போ உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் உடனடியாக பற்றுச்சீட்டு எடுத்துகிட்டு வெளியாகாமல் முடிந்த வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பற்றுச்சீட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதா, ரேட்டும் சரியாக இருக்குதான்னு. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வெல் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் இப்போதைக்கு வரைக்கும் கட்டணம் 1 தினார் தான் அறவிடுறாங்க. குறிப்பாக சஜில் எக்ஸ்சேஞ்ச், அதே போல் அல்நாதா, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில். அதே போல் ARY எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபீல்ஸ் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் ரேட்டுன்னு பார்க்கும்போது 100 தினார்லேருந்து 150 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் இலங்கைக்கு 975 ரூபாய் வரைக்கும் நேற்றைய தினம் வழங்கியிருந்தாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போதைக்கு வரைக்கும் 274 ரூபாய் 50% வரைக்கும் வழங்குறாங்க. அதே போல் UAE எக்ஸ்சேஞ்ச் 5 தடவை பணம் அனுப்பினா அவங்களுடைய கார்டு இருக்கணும். 5 தடவை அனுப்பினா 6வது தடவை ஃப்ரீயாக பணம் அனுப்புறதுக்குரிய வாய்ப்பும் பெற்றுக் கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. அதே போல் குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 578 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 841 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 927 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 78 ஃபீல்ஸ். இந்த நாட்களில் தங்க நகை வாங்கணுமா இருந்தால் நாட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். நாட்டில் போகிற ரேட்டை விட இங்கே கம்மியான ரேட்டாக தான் இந்த நிலைமையில் கிடைக்குதுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு ஃபீல்ஸ் கணக்கில் கம்மியாகி தான் இருக்குது. அதே போல் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வணிக சந்தைகளில் கடுமையான கண்காணிப்பு மற்றும் கடைகளில் பொருந்தக்கூடிய சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதன் மூலம் நுகர்வோர் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதில் அதன் முக்கிய பங்கை வலியுறுத்துகிறது. இதன் அடிப்படையில் அனைத்து நகை கடைகளிலும் அதிகப்படியான சோதனைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறது. நுகர்வோர் இடையே நம்பிக்கையை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பரவாயில்ல, இந்த மாதிரி செக் பண்ணி நல்ல குவாலிட்டியான நகைகளை மட்டுமே விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதிரடியான சோதனை தேடுதல் வேட்டைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் பல பாலைவன பகுதிகளில். அதே போல்
நீங்கள் என்னதான் தேடினாலும் சில நேரங்களில் சில தவறுகளை விட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. குற்றம் சாட்டும் நபர். குவைத்துடைய தீயணைப்பு படை அதிரடியாக தயார் நிலையில் இருக்கிறாங்க வெள்ள அனர்த்தத்துக்கு. கல்லூரியின் ஆசிரியர், பேராசிரியர் வைத்தியர் போதை வியாபாரியா? திட்சாசாவில் இரத்தம் படிந்தது. சிசிடிவி கேமராவில் வெளிவந்த உண்மை. உண்மையிலேயே இந்த கொடூர ராட்சசனின் கதைதான் என்ன? போகும்போது ஒட்டுநருடன், வரும்போது தனியாக. அதே போல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு டாக்ஸி ஓட்ட கொடுக்க போகிறீங்களா? சுகர், ப்ரெஷர் எல்லாமே ஒரே அடியாக ஒரு இடத்துல காட்டுவாங்க. அவங்களுக்கு இந்த வேலை தான் சரியாக இருக்குமோ? பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா ஃபஹத் அல் ஒதைபி 95% ஈரப்பதம் எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஈரப்பதத்தின் முடிவில் குவைத்தில் மிதமான மற்றும் அதிகமான மழை தொடர்ந்து பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய தீயணைப்பு படை அனைத்து பகுதிகளிலையும் அவங்களுடைய வேலை திட்டங்கள் ஆரம்பித்து வராங்க. அதே மாதிரி அதுக்குரிய இன்ஸ்பெக்ஷனும் இந்த நாட்களில் நடைபெற்று வருது. பல சோதனை கட்டங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறதுக்கு வாட்டர் பம்ப்ஸ் குவைத்தில் ரோடுகளை சரி பண்ணுறாங்களோ இல்லையோ, அந்த பாலங்களை, அதுவும் பேஸ்மெண்ட் பாலங்களை சரி பண்ணுறாங்களோ இல்லையோ, வாட்டர் பம்புக்கு மட்டும் சர்வீஸ் போட்டு ரெடியாக வச்சுக்கிறாங்க. வெள்ளம் ஏற்படும் போது உடனே அதை வச்சு தண்ணீரை இறைக்கிறதுக்கு சரி, அதாவது தயாராக இருந்தால் சரிதான். அதே போல் ஒமானில் பார்த்திங்கன்னா எஸ்கே, அதே போல் அம்மான் ஒரு சில பகுதிகளில் அதிரடியாக ஆரம்பிச்சிருக்குது காற்று மற்றும் மழை. இனி வரும் நாட்களில் குவைத்திலும் எதிர்பார்க்கலாம். இன்னமும் சிலருக்கு இந்த இதில் சீரியஸ்னஸ் புரியலை. என்ன சொல்கிறது, பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட். முன்னாள் நிதி அமைச்சர், பாராளுமன்றம் கலைக்காமல் இருந்திருந்தால் இப்போதைக்கும் அவர் தான் நிதி அமைச்சர் முவாசிரி அவர்கள் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட 6 அவர் காத்திருந்தார். எதுக்காக? பயோமெட்ரிக் எடுக்கலை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ட்ராவல் பண்ண முடியலை. பயோமெட்ரிக்கின் முக்கியத்துவம் பற்றி இது واعتقد هذه اشياء اجراءات امنيه يعني، وانت ما عندك شيء، شنو المشكله لما تبصم؟ يعني استغرب انا من الناس ما تبصم، ليش؟ شنو المشكله؟ او يرفض او يحور الموضوع انه تتبع وما تتبع، وين قاعدين؟ والله انا اللي اعرف عشان تعرف على الشخصيه، عدم التزوير، عدم الازدواجيه، هذا اللي موجود على البصمه. صمت لاني انا لا مزدوج ولا عندي شيء، والحمد لله على وضع النقا على قولتهم، ابيض، ما عندي اي مشكله. بس في ناس لحد الان محترضين على البصمه، يقولون ما هذا بطنه بله. ليش ما صاحب السمو بصم، سمو ولي العهد بصمه، يعني الملأ امام الاعلام. زين هذا قدوتنا وابونا كلنا،
الكل لازم يبصم ما له حق. اللي ما بصم هذا في شيء غلط حواليه. ولا شنو المانع انك انت تبصم؟ عطنا اسباب قانونيه ولا شيء انه يمنعك ما تبصم. حتى يعني اللهم كافي لو فيك مرض او شيء ويا اصابعك تحطهم واعتقد ياخذون صوره العين او شيء كذي بس. அதே போல் பயோமெட்ரிக் வந்து இப்போ சாதாரணமாக இந்த விஷுவலை பாருங்கள். இது வந்து வேற ஒரு நாட்டில் நடந்த விஷுவலான இந்த வீடியோவோட சேர்த்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், ஒரு நபர் வராரு, மாஸ்க்கை கலட்டி காட்டுறாரு, மூஞ்சு கேமராவில் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணின அடுத்த செகண்டே இவரை பற்றின ஏதோ ஒரு கேஸ் சிஸ்டமில் காட்டுது. உடனே போலீஸ் அதிகாரி கால் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறாரு. ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரி உடனே சம்மந்தப்பட்ட நபரை வந்து அந்த நபரை அதிகாரிகள் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த பயோமெட்ரிக்கில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னா, ஒரு வேளை உங்களை ஒரு நபர் ஏமாற்றிட்டாரு, பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க, அவருடைய ஃபோட்டோ மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இந்த நாட்டில் எல்லா வெளிநாட்டவர்களும் அரபு நாட்டவர்களும் குவைத்திகளும் பயோமெட்ரிக் எடுக்கணும் அப்படின்றது தானே ஆர்டர். அப்படி இருக்கும்போது எல்லாருமே எடுத்துட்டாங்கன்ற பட்சத்தில் அவங்களால எங்கேயுமே தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும், ஜஸ்ட் ஒரு பிக்சரை வச்சு அவங்க யார், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ற சுயசரிதையை பிடிச்சிடலாம். அதற்கான மேலதிக நடவடிக்கைகள் தான் இந்த பயோமெட்ரிக். எடுக்காதவங்க நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்திய ஓட்டுநரை வீட்டில் இருந்து வெளியில் அழைத்து கொண்டு சென்ற நபர் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது ஓட்டுநர் இல்லாமல் தனியாக வந்திருக்கின்றார். வந்த நபர் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு உடனே வண்டிக்கு ஓரமாக நின்று என்ன பண்ணியிருக்கிறாரு, வண்டியில் ஃபுல்லாக எல்லா அந்த தடயங்களை தொடச்சிருக்கிறாரு. தொடச்சிட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பி வந்திருக்கிறாரு. அந்த ரவுண்டில் தான் சாதில் அப்துல்லாவில் போய் மெதுவாக அந்த தடயங்கள் எல்லாத்தையுமே வந்து வீசிட்டு வந்துருக்கிறாரு. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இவர் திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது, போகும்போது ஓட்டுநரோட போகிறாரு, வரும்போது ரிட்டர்ன் வரும்போது தனியாக வராரு. இது வந்து அந்த பக்கத்து வீட்டு சிசிடிவி கேமராவில் வந்து கேப்சர் ஆகியிருக்குது. அதே மாதிரி தான் இன்னொரு விடயம் என்னென்னா, இவர் போய் குப்பைகளை வீசும்போது, ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குப்பை தொட்டியில் இவர் போய் இந்த குப்பைகளை வீசும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆகியிருக்குது. அது ரெண்டையும் வச்சு தான் இவரை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன, ஒருத்தர் குப்பை போட போகும்போது பார்த்துருக்காரு, அந்த இரத்த வாடையோடு சேர்த்து இரத்த வெள்ளத்தில் அந்த உடை வந்து மூழ்கி இருந்திருக்குது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் அனைத்து ஓட்டுநர்களையும். இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் விரைவிலேயே வெளிவரும். அதுக்கான நடவடிக்கைகள் என்னோட பக்கம் நான் என்ன தகவல் திரட்டணுமோ அதை திரட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். பணிப்பெண்களே நீங்களும் கவனம். ஓட்டுநர்களே தேவையில்லாத எந்த ஒரு விடயங்களையும் தலையிடாதீங்க. வீடுகளில் இருக்கக்கூடிய பணிப்பெண்களாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், மாமாவுடைய மகள்களாக இருக்கலாம், யாரோடையுமே அளவுக்கு அதிகமான ஒரு அந்த புரிந்துணர்வோ அல்லது மரியாதையோ பேச்சோ வச்சுக்காதீங்க. எப்படி இருக்கீங்க? சலாம் வலைக்கும் அஸ்ஸலாம். நல்லம் அவ்வளவுதான். மேலதிகமாக எந்த ஒரு விடயங்கள்லையுமே மூக்க நுழைக்காதீங்க. அதிக பிரசங்கித்தனம் பண்ணாதீங்க. அவள் பாதுகாக்கட்டும். அதுவே ஆபத்தாக கூட முடியும். ரொம்ப கவனம். குவைத்தின் அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகு நிச்சயமாக இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் வெளிவரும். நிச்சயம் அதை பற்றியும் தெரிவிக்கிறேன். பெரும்பாலான ஓய்வு பெற்றவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், வாத நோய் உள்ளவர்கள். ஒரு சிலரை பார்த்தாலும் அவர்களை அழைத்து சென்று அழைத்து வர அவர்களுக்கு நான் சிரிக்கலை, அழைத்து வர அவர்களுக்கு டிரைவர் தேவை. இந்த வயதில் அவர்களை கௌரவித்து சம்பளத்தை உயர்த்தாமல் ஓட்டுநராக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, இது நியாயமா? அரசே, உங்களுக்கு என்ன சொல்வது? நாங்கள் டாக்ஸி ஓட்டுவதற்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்குவது சரியா என்று நீங்களே ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள். அதுக்கு அத்தாட்சியா டாக்ஸி ஓட்டுநருக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு சிம்பிளாக ஒரு ஆவணப்படம் மாதிரி இவங்க வந்து நடிகர் மாதிரி தான். குவைட்டில் முன்னாடி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆர்டிஸ்ட் அதை பண்ணி காட்டியிருக்கிறாரு. வண்டியில் ஏற்றிட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்றத, எங்களையெல்லாம் கொண்டு போய் டாக்ஸியோட விட போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ நோகாமல் நொங்கு கும்பிட்ற வேலைன்னா இதை தான் செய்யணும்,
அப்படின்ற மாதிரியும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு தும்மல் வந்துச்சு, மொத்தமாக குரலையே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுச்சு. சரி, எது எப்படியோ சிரிச்சே முடியலப்பா. வயதான காலத்தில் டாக்ஸி ஓட்ட கொடுக்குறாங்களே, என்ன கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. அடுத்ததா, போதைப் பொருள் மற்றும் மதுபான மற்றும் துப்பாக்கிகளை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் பிரபல பல்கலைக்கழக மருத்துவர் மற்றும் பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் ஹாசிஸ், கஞ்சா மற்றும் 5 துப்பாக்கிகள் மற்றும் ஏராளமான மதுபான போட்டல்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் ஒரு மருத்துவ கல்லூரியில் விரிவுரையாளர் மற்றும் குவைத்தில் உள்ள மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையில் ஒரு உயர் வைத்திய அதிகாரி. யார் நீங்கள்லாம்? துப்பாக்கி 5, மதுபான போட்டல்கள் ஏராளம், கஞ்சா, ஹாசிஸ். எங்கே போய் திருத்துறது இந்த சமுதாயத்தை? அடுத்ததா, குவைத்துடைய பாலைவன பகுதிகளை சல்லடை போடுகின்றது குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். எத்தனை பேர் சாராயம் காய்ச்சிறவங்க மாட்ட போகிறாங்க, எத்தனை பேர் போதைப் பொருள் தயாரிக்கிறவங்க மாட்ட போகிறாங்கன்னு தெரியலை. அதே மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இன்னும் எத்தனை சடலங்கள் பாலைவனங்களில் இருந்து மீட்கப்பட போகிறதோ தெரியலை. ஏன்னா அந்த அளவுக்கான சோதனை, இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு ஏரியாவையும் பிரித்து மேய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். احنا بادين حملة تنظيمية للعشوائيات في بر الكويت من الجنوب إلى الشمال. راح تكون هذه الحملة التنظيمية تنظم كل مستخدمي البر. راح تكون في أماكن مخصصة لأصحاب الحلال واضحة. راح تكون في إجراءات معينة وخطوات لتسجيل كل صاحب حلال عشان نعرف منو اللي قاعد يستخدم هذه الأماكن. أي شيء غير عن ذلك سيزال. اليوم اللي احنا نشوفه هي تضافر جهود بين جهات كثيرة، على رأسهم الداخلية والدفاع، وزارة المالية، البيئة والبلدية، وعندنا طبعا معانا هيئة الزراعة. بدينا في أحد طبعا المواقع اللي فيها تجاوزات، عبارة عن سوق صفات غنم موازي مخالف. طبعا أن سبق وأن تم التنبيه من خلال إعلان رسمي بوسائل التواصل الحكومية أن هذه التجاوزات بدينا في أحد طبعا المواقع اللي فيها تجاوزات، عبارة عن سوق صفات غنم موازي مخالف. طبعا أن سبق وأن تم التنبيه من خلال إعلان رسمي بوسائل التواصل الحكومية أن هذه التجاوزات يجب أن تزال بشكل فوري. اليوم بدأنا بتاريخ 7، وإحنا مستمرين إن شاء الله خلال 90 يوم في هذه المنطقة لإزالة جميع أشكال التعديات على أملاك الدولة، بالتعاون والتنسيق أيضا مع وزارة الداخلية والهيئة العامة للبيئة والهيئة العامة للزراعة وممثل لوزارة الدفاع ووزارة المالية أملاك الدولة. احنا في المنطقة الجنوبية حددنا 90 يوم مرحلة أولى، ومن ثم إن شاء الله إذا انتهينا من إزالة جميع أشكال التعديات. طبعا الرقابة مستمرة، الرقابة لا تقف عند هذا الحد، ولكن بعد 90 يوم متى ما تم تنظيف هذه المواقع والانتهاء من إزالة جميع أشكال التعديات إن شاء الله متجهين إلى مواقع أخرى. اليوم عندنا الحملة هذه المشتركة مع بلدية الكويت ووزارة الداخلية، طبعا هي لإزالة التعديات اللي موجودة في أو موجودة على البيئة البرية. اليوم ابتدينا في منطقة الوفرة، مثل ما أنتم شايفين طبعا تمت إزالة التعديات من قبل بلدية الكويت، وإحنا طبعا كهيئة عامة للبيئة مستمرة حملتنا، وفي حال رصدنا أي مخالفات راح يتم أخذ الإجراء القانوني بتحرير مخالفة، ومستمرة إن شاء الله حملاتنا الدورية على البيئة البرية ومستكملة كافة المناطق الجنوبية في الوقت الحالي. وبما ان احنا الحين داشين على موسم التخييم اللي راح يبتدي ان شاء الله من 15/11 الى 15/3، طبعا ننوه على ضرورة الالتزام بقوانين الدولة واخذ التراخيص من جهات الدولة لإقامة تلك المخيمات. احنا دورنا طبعا دور رقابي وكذلك تفتيشي. احنا نطبق قانون حماية البيئة، في حال رصدنا اي مخالفة نقوم بتحرير مخالفات وفق قانون حماية البيئة.
பத்தலை இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பயனேற்றி விடுறாரு இவர். இவங்க வந்து சிலர் வந்து சமூக ஆர்வலர்கள், அதுலேயும் குறிப்பாக இவர் வந்து பல இடங்களை சுட்டி காட்டுவார். சுட்டி காட்டினாலே அடுத்தது அந்த இடத்துக்கு டாட் வச்ச மாதிரி தான். இவர் வந்து சில ஏரியாக்களை சுட்டி காட்டினார், இப்போவே அந்த ஏரியாக்களுக்கு சோதனை ஆரம்பம். شفتوا اليوم بدأت الإزالة في المناطق الجنوبية، وسمعتوا الوزير وهو يقول إزالة العشوائيات والتعديات على أملاك الدولة. احنا نقول لك كفو عليك يا معالي الوزير، وبارك الله في جهودك وبجهود كل اللي معاك، الجهات الحكومية، وزارة الداخلية، هيئة الزراعة، الهيئة العامة للبيئة، كل هذا الفريق الحقيقة اللي قاعد يعمل. نقول له شكرا وبارك الله في جهودكم، واستمروا احنا معاكم، وبإذن الله ننتهي من التجاوزات والعشوائيات اللي على المناطق الصحراوية، ومن ثم أيضا نستمر في إزالة التعديات في المناطق السكنية والعشوائيات. الديرة أصبحت لا تطاق بهذه المناظر والمشاهد اللي تزعج كل واحد ملتزم بالقانون. اللي يستانس على هالأشياء منه المخالف، اللي حاط له مسكر له شارع، حاط له شبك أخضر شكله بشع قثيث ومساد في الدنيا كلها، وكأنه هو المالك الأوحد لهذه الأرض. يبا أنت الدولة أعطتك القسيمة اللي انت ساكن فيها بس، مو الأرض اللي حواليك كلها كان فرع استدخلته، كان مسجد ضميت المساحة حق مساحة بيتك، كانها مدرسة توليت الأولي والتالي. وين قاعدين انتم؟ شنو هالفوضى هذه؟ فلذلك نتمنى من معالي وزير البلدية أيضا تشكيل لجنة مماثلة للبحث وإزالة ودك التعديات هذه بالكامل. اللي بيقعد بهالديرة يحترم قوانينها ونظمها، ولا مع السلامة. احنا ناس قاعد نطالب بالقانون، عندكم شيء لا تكون تكلمونا، روحوا كلموا المجلس البلدي، كلموا معالي وزير البلدية، مجلس الوزراء، خلي يسووا لكم قانون حق الفوضى مالتكم. غير ذلك ما عندنا. سلام. குறிப்பாக இந்த பாலைவன பகுதிகளில் கூடாரங்களில் இருக்கக்கூடியவங்க நான் தொடர்ந்துமே சொல்கிறது தான். அடுத்தது இது வந்து நான் வந்து சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் சொல்லலை. நீங்கள் சிவில் ஐடி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அது சட்டத்துக்கு புறம்பானது இல்லை. ஏன்னா அதிகாரிகளை பொறுத்தவரையில் அவங்க வந்த இடத்துல யார் இருக்கிறாங்களோ அத்தனை பத்தாக்கான எடுத்து எழுதிட்டு போயிடுவாங்க. அது வந்து நான் சொல்லி கொடுக்குறதால எனக்கு எந்த ஒரு கேஸும் போட போகிறதில்லை. ஏன்னா சட்டம் இப்போ சாதாரண முனிசிபாலிட்டிக்கு அதிகாரம் இருக்குது யாருக்குன்னா, கூடாரம் யார பேரில் இருக்குதோ, யார் அதை நிர்ணயிச்சிருக்கிறாங்களோ, யார் அதுக்கு உரிமையாளரோ அவர் பேரில் தான் ஃபைன் போட முடியும். ஆனால் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படி இல்லை. எவன் பிடிக்கிறானோ எவன் கிடைக்கிறானோ அவன் பேரில் போட்டுடுறது. அந்த மாதிரி தான் போட முடியாது. அது சட்டத்துக்கு புறம்பானது. ஏன்னா அதை பற்றி கன்சிஸ்டன்ட் நீதிபதி கூடயே இருக்கிறாரில்ல, கேட்டு தெரிஞ்சுட்டு தான் சொல்கிறேன். அதால் தயவு செய்து உங்கள் பத்தாக்கா நீங்கள் கொடுக்காதீங்க. சம்மந்தப்பட்ட என்னுடைய கஃபீல்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க, கஃபீலை கால் பண்ணுறேன் இருங்க அப்படின்னு சொல்லி கஃபீலை கோர்த்து விட்டுட்டு நீங்கள் ஓரமாக ஒதுங்கிடுங்க. ஏன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. நிறைய பேர் வந்து ஃபைன் வாங்கிட்டு இன்றைக்கி நாட்டுக்கு போக முடியாமல் இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். ஓட்டுநர்களே படிப்பெண்களே அல்லாவுக்காக ரொம்ப கவனமாக இருங்க வீடுகளில், தயவு செய்து. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.